வணக்கம். என்னுடைய சார்பாகவும் செல்லியம்மனுடைய கைகளால் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அன்புக்கு பஞ்சமில்லை. இதில் நான் பல மனிதர்களை என் வாழ்க்கையில் சந்தித்த மனிதர்களை நான் நிறைய உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டே வரேன். இந்த தடவை நான் பகிர்ந்துக்கிறவங்களை உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே பக்கத்தில் உட்கார வச்சு பேசுகிறேங்கிறது கூடுதல் சந்தோஷம், கூடுதல் சுவாரஸ்யம். இவர் பேர் குணா. இவர் பேருன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு ஒழிய அவன் இவன் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு உரிமை வந்துருச்சு. அதே போல் இவ கோமதி. இந்த கோமதியை அவங்க இவங்கன்னு என்னால் பிரித்து சொல்ல முடியல. எனக்கு மகளை போன்றவள் கோமதி. இந்த குழந்தை என் செல்லம், என்னுடைய குட்டி டாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி. போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போயிருக்கும் பொழுது வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் இவங்களை சந்தித்தேன். செல்லியம்மனுடைய குரலால் ஈர்க்கப்பட்டு செல்லியம்மன் பாடின வீடியோவையும் நான் பகிர்ந்துக்கிட்டேன் தெய்வ கடாட்சம் சேனல். இன்னைக்கு அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வரீங்களா தாத்தா கோவிலுக்கு, வாங்க தாத்தா நாங்களும் கோயிலுக்கு வரோம் அப்படின்னு செல்லியம்மன் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா. இவ பேர் செல்லியம்மன். இன்னைக்கு வாயில் நுழைய முடியாத பேரெல்லாம் இன்னைக்கு எல்லாரும் வச்சுட்டு இருக்கிற சமயத்தில் செல்லியம்மன்னு இந்த குழந்தைக்கு பேர் வச்சிருக்கிறதுக்கே இந்த தம்பதியை நாம் பாராட்டணும். அப்படித்தான் எனக்கு அறிமுகமானாங்க. அதுதான் முதல் சந்திப்பு. ஆனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போக முடியலை. அதற்கு காரணம் என்னன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்னுடைய மனைவி கிருத்தியாவுக்கு உடல்நலம் சரியில்லை. ஆஸ்பத்திரி, சிகிச்சை, டெஸ்ட்டு, டொட்டு நொசுக்குன்னு நான் அதுக்கு சம்மந்தமாக ஓடிக்கிட்டே இருக்கேன். போதா குறைக்கு என்னுடைய 2 வீலரும் சிகிச்சைக்கு உள்ளாயிடுச்சு. அந்த வண்டி ரிப்பேராக போய் கிட்டத்தட்ட பல செலவுகள் அது வச்சிருச்சு. மனைவிக்கு உண்டான செலவையும் என்னால் ஜீரணிக்க முடியல. ஏன்னா மனைவி அப்படி நான் சுறுசுறுப்பு இல்லாமல் நான் பார்த்ததில்லை. அதே போல் என்னுடைய வண்டியும் என்ன இல்லாமல் அது பிரிஞ்சு இருந்ததில்லை, வண்டி இல்லாமல் நான் பிரிஞ்சு இருந்ததில்லை. அப்படியான ஒரு பந்தமாக. அதனால் வெள்ளிக்கிழமை என்னால் வர முடியலை அப்படிங்கிற தகவலை நான் வாட்ஸ்அப்பில் அவங்கள்ட்ட நான் தகவல் சொல்லிட்டேன் குணாவுக்கு. அதுக்கப்புறம் சனி, ஞாயிறு, திங்கள் இன்னமும் கிருத்தியா சரியானபடிக்கு தேடி வரலை. அவள் திடீர்னு தூங்குறேங்க அப்புறமா எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. நேற்றுக்கும் அப்படி தான் சீக்கிரமாகவே மயக்கமாக இருக்குது அப்படின்னு படுக்க போயிட்டா. நானும் அவளை டிஸ்டர்ப் பண்ணேன். எப்போதும் செவ்வாய்க்கிழமை காலையில் கோயிலுக்கு போவோம், வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போவோம். அங்கே இருக்கிற தீர்த்த குளத்தில் குளிப்போம். செவ்வாய்க்கிழமை மணிக்கு தான் அப்படி தான் செய்வோம். அதுதான் ரெகுலர். ஆனால் இன்றைக்கி அது நடக்கலை. நானே 4:30 மணிக்கு தான் நான் தூங்கி எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு அடுத்த 5வது நிமிடம் குணாகிட்டேருந்து எனக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருக்கோம், அப்படியே உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி. படப்பையில், தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற படப்பையில் தான் குணா வீடு இருக்குது. குணா படப்பையிலேருந்து 2 வீலரில் ஒய்ஃபு பொண்ணை கூட்டிகிட்டு வல்லக்கோட்டைக்கு வந்துட்டான். வல்லக்கோட்டையிலேருந்து கிளம்பி இப்படியே சிங்கப்பெருமாள் கோவில், உரகடம் வழியாக சிங்கப்பெருமாள் கோவில் போகிற வழியில் திருக்கச்சூரில் நம்ம வீடு இருக்குது. அப்படியே வாப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அவனுக்காக நான் ரெடி ஆகிறேன். கிருத்தியாவும் ரெடி ஆகிறா, எல்லாம் பண்ணுறோம். சரி அவங்க சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கட்டும்லாம் பேசி இன்னைக்கு காலையில் 10லேருந்து 10:30க்குள்ளார வந்தாங்க. இன்னமும் அவங்கள என்னால் விட முடியல, எங்களை அவங்களால விட முடியல அப்படிங்கிற ஒரு பந்தம் இது எந்த ஜென்மத்து பந்தமோ அப்படிங்கிற நினைவுபடுத்தும்ல சில விஷயங்கள், முன்ஜென்ம விஷயங்கள், அது மாதிரி இருக்குது. தவிர இந்த குழந்தை என்னை விடவே மாட்டேங்கிறா. வார்த்தைக்கு வார்த்தை தாத்தா தாத்தாங்கிறா. என் கூட கடைக்கு வரத்துக்கு சம்மதிக்கிறா. இன்றைக்கி இந்த குழந்தைக்கு நான் தான் சாப்பாடு ஊட்டி விட்டேன் அப்படிங்கிறது எல்லாமே ஏதோ எந்த ஜென்மத்திலேயோ கோமதிக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு, எந்த ஜென்மத்திலேயோ குணாவுக்கும் எனக்கும் ஒரு பந்தம், எந்த ஜென்மத்திலேயோ இந்த குழந்தைக்கு நான் பிள்ளையாக பிறந்திருக்கணும் தெரியல. அது மாதிரி தான் இந்த விஷயத்தில் கூடுதலாக என்னன்னாக்கா, வாழ்க்கையில் பல கசப்புகளை, பல வேதனைகளை, பல தோல்வியை, பல முகங்கள், பொய் முகங்களெல்லாம் சந்திச்சுட்டு அவங்க ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்காதா, ஏதாவது ஒரு ஒத்தடை கிடைக்காதா, நம்ம காயத்துக்கு ஏதாவது ஒரு மருந்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லி போன வாரம் சந்தித்த குணாவும் கோமதியும் அப்படி ஒரு இடமா ராம்ஜி இருப்பான் அப்படின்னு அவங்க நம்பினது தான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற வரப்பிரசாதம். நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். நம்ம மேலே இவ்வளவு உண்மையாக இருக்கானா, நம்ம உண்மையாக இருக்கணுமே அப்படின்ற மாதிரியெல்லாம் எனக்கு ஒரு பதட்டம் வந்தது. என்னவோ சத்தியம்தான். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் இருக்கிற நல்லவர்களையும் உண்மையானவர்களையும் அன்பானவர்களையும் கடவுள் கனெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பார். கடவுளுடைய வேலை என்னன்னாக்க
வேல் கம்பு சூலாயுதம்லாம் எடுத்துக்கிட்டு நேராக வந்து நான் தான் முருகன் வந்திருக்கேன், நான் தான் காளியாத்தா வந்திருக்கேன், நான் தான் மாரியாத்தா வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டான். இப்படியான மனிதர்களை ஒன்று கூடி இந்த உலகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யடா அப்படின்னு நம்மளை சேர்த்து வைப்பா. அப்படி நான் இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். குணா ஒரு வகையில் இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறான். கோமதி ஒரு வகையில் உலகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறான். கிருத்திகா அப்படி நினைக்கிறான். ஏன் இன்னைக்கு இப்படி துணுண்டு இருக்கிற இந்த குழந்தை வந்து பின்னாடி இன்னும் ஒரு 15 வருடங்கள் கழித்து இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும்னு நான் சத்தியமாக சொல்கிறேன். இப்போ எல்லாரும் இப்படி கூடியிருக்கிற ஒரு சத்சங்கமாக இது வளர்ந்துட்டு இருக்கிறத நான் பார்க்கும் பொழுது இன்னைக்கு காலையில் அவங்க ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுத்து இதை உங்கள் கையால் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப இதுக்கெல்லாம் நான் அருகதை உள்ளவனா, இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எனக்குள்ளார இருந்தது. இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி நம்மளை நம்புறதுக்குன்னு இருக்கிற 4 விஷயத்த நம்ம அந்த ஒரு 1/4 மணி நேரத்தில் அந்த கோவிலில் குணாவுக்குள்ளாரையும் கோமதிக்குள்ளாரையும் நம்ம விதைச்சிருக்கோம். சரியான பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். 57 வயசு ஆகுது. இன்னும் எத்தனை வருஷங்கள் இந்த உலகத்தில் நான் இருப்பேன்னு தெரியல. ஆனால் அத்தனை வருடத்துலையும் அந்த சாகரத்தினுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் இப்படி அன்பை பரிமாறிக்கொண்டே இருக்கணும், அன்பை தூவிக்கொண்டே இருக்கணும், அன்பை கொடுத்து கொண்டே இருக்கணுங்கிறது தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கிற பாடம், நான் உறுதி எடுத்திருக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி எனக்கு இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது எனக்கு அக்டோபர் 1ஆம் தேதிங்கிறது எனக்கு ரொம்ப அக்டோபர் 1னாலே நான் கொஞ்சம் மனசு சந்தோஷமாயிடும், வருத்தமாயிடும். ஏன்னா இன்றைக்கி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரோட பிறந்தநாள். எனக்கு அது பிறந்தநாளுக்கு கொண்டாடுறதா இல்லை தலைவர் இல்லையேன்றதுக்காக வருத்தப்படுறதான்னு இருந்துட்டு இருக்கிற சமயத்தில் கிருத்தியாவுக்கு இன்னும் சரியாகலையே உடம்பு அப்படின்ட்டுலாம் நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் வண்டி சரியாயிடுச்சு, வண்டியை சல்லுன்னு ஓட்டிகிட்டு போக முடியுமா இல்லை முள்ள தான் ஓட்டிகிட்டு போக முடியுமான்னுலாம் நான் குழம்பிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் இந்த நாளை இனிய நாளாக்கிறதுக்கு எங்கிருந்தோ வந்தான் அப்படிங்கிற மாதிரி குணாவும் கோமதியும் அப்படி வந்து இன்னமும் காலையிலேருந்து இரவு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது 7:10 வரைக்கும் இப்படியான உலகத்தில் அன்புக்கு பஞ்சம் எங்கே இருக்குது? இந்த உலகத்தில் ஏமாத்துக்கு பஞ்சமே கிடையாது, அதே போல் அன்புக்கும் பஞ்சமே கிடையாது. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படியே ஏமாறத்துக்கு ஒருத்தன் தயாராக இருந்தால் கூட ஏன் ஏமாறுற, அதெல்லாம் ஏமாறாதையா அப்படின்னு சொல்லிட்டனாக்க போதுங்க. இங்கே ஏமாறுபவர்கள் குறைய தான் அன்பினுடைய அகல நீள உயரங்கள் எல்லாமே அதிகரிச்சுட்டே இருக்கும். அதுக்கு இந்த குணாவும் இந்த கோமதியும் இன்னும் அழகு சேர்க்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு அவங்களுடைய உதாரணம் அந்த அன்பு இருக்குல்ல, ஒரு பொருளை கொடுத்து எனக்கு நீங்கள் இதை கையால் கொடுக்க நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னது. இது ஆசீர்வாதம் இல்லை, லவ். இதுக்கு பேர் தான் அன்பு. அன்புக்கு பஞ்சம் இல்லை. செல்லியம்மன் உட்கார்ந்துருக்கிறதுனால வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லு. வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, வல்லக்கோட்டை முருகனுக்கு, வாழ வைக்கும் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா.